அருள்மிகு பார்த்தசாரதி திருக்கோயில், சென்னை. மனிதர்கள் குடும்பத்தினருடன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக இக்கோயிலில் பெருமாள் அருள்பாலிக்கிறார். மூலஸ்தானத்தில் வேங்கடகிருஷ்ணர் அருகில் ருக்மணி தாயார், மார்பில் மகாலட்சுமி ஆகியோர் உள்ளனர். வலப்புறத்தில் அண்ணன் பலராமர், இடதுபுறத்தில் தம்பி சாத்யகி, மகன் பிரத்யும்னன் மற்றும் பேரன் அனிருத்தன் ஆகியோரும் இருக்கின்றனர். உற்சவராக ஸ்ரீதேவி பூதேவியுடன் பார்த்தசாரதி வீற்றிருக்கிறார். தலவிருட்சமாக மகிழமும் தீர்த்தமாக கைரவினி புஷ்கரிணியும் அமைந்துள்ளது. இத்தலத்தை பேயாழ்வார், திருமங்கையாழ்வார், திருமழிசையாழ்வார், ராமானுஜர் ஆகியோர் மங்களாசாசனம் செய்துள்ளனர். திருமாலின் பக்தன் சுமதிராஜன் என்னும் மன்னனுக்கு பெருமாளை குருக்ஷேத்திர போரில் தேரோட்டி சாரதியாக தரிசிக்க வேண்டும் என்று ஆசை. தனக்கு அக்காட்சியை தந்தருளும்படி பெருமாளிடம் வேண்டினார். மன்னனின் விருப்பப்படி இங்கு தேரோட்டியாக ஒரு கையில் சங்கு மட்டுமே ஏந்தி பெருமாள் காட்சி தந்தார். மன்னனின் விருப்பப்படி பார்த்தசாரதி எனும் திருநாமத்தில் இங்கு அருள்பாலித்து வருகிறார். பாரதப் போரில் அர்ச்சுனனுக்கு சாரதியாக இருந்தபோது கிருஷ்ணர் இருந்தார். அதே கோலத்தில்தான் இங்கும் வீற்றிருக்கிறார். அத்துடன் அர்ச்சுனனுக்கு வெற்றியை தேடிக் கொடுத்ததை விளக்கும் வகையில் இன்றும் பார்த்தசாரதி முகத்தில் அம்புபட்ட வடுக்கள் காணப்படுகின்றன. பெருமாளின் 108 திருப்பதிகளுள் இதுவும் ஒன்று. இத்தல மூலவர் மீசையோடு அருள்பாலிக்கிறார். பாரதியார் பாடிய கண்ணன் பாடல்கள் அனைத்தும் இப்பெருமானை பற்றி பாடியது என கூறுவார்கள். இக்கோயிலில் சர்க்கரை பொங்கல் பிரசித்தி பெற்ற பிரசாதமாகும். ஏப்ரல் மாதம் நடக்கும் பிரம்மோற்சவத்தின் போதும் பிப்ரவரி மாதம் நடக்கும் லட்சார்ச்சனையின் போதும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிப்பார்கள்.